ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் டிசம்பர் 2க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், ஐசிசி தலைவரானார் ஜெய் ஷா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஐசிசி தலைவர் யார் பார்த்தீங்கன்னா ஜெய் ஷா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணுங்கள் போதும். நெக்ஸ்ட்டு, டாலருக்கு மாற்று ஏற்படுத்த முயன்றால் 100% வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாலர் தான் உலக அளவில் வர்த்தகத்துக்கு பயன்படுத்தணும். அது தவறு யாருன்னா பண்ணிங்கன்னா நான் 100% வரி விதிப்பேன். அது எல்லாமே அமெரிக்கா கூட வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லிட்டாருங்க. ஸோ என்னென்னா பிரிக்ஸ் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, சீனா, இவங்க 5 பேரும் பிரிக்ஸ் அமைப்பில் இருக்காங்க. இவங்க கூட சேர்ந்தது பார்த்தீங்கன்னா ஈரான், சவுதி அரேபியா, எத்தோப்பியா, எகிப்த், ஐக்கிய அரபு அமீரகம் இவங்கெல்லாம் உறுப்பினராக சேர்ந்துட்டாங்க. மீதி 2 பேர் கேட்டிருக்காங்க. துருக்கியும் அசர்பைஜானும் மலேசியாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடந்த மாதம் நடந்துச்சுல்ல பிரிக்ஸ் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் நடந்துச்சுங்க. 16வது உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டு எங்கே நடந்துச்சு? ரஷ்யாவில் நடந்துச்சு. ரஷ்யாவில் நடக்கிறப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, விளாடிமிர் புதின் வந்து ஐயா நம்ம என்ன பண்ணலாம், டாலருக்கு பதிலாக நம்மளுடைய கரன்சியை பயன்படுத்திக்கலாம் வர்த்தகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இது தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டொனால்டு ட்ரம்ப் இப்படி கூறியிருக்காரு. நமக்கு டிஎன்பிசியில் என்ன முக்கியம் பார்த்தீங்கன்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பின் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா ரஷ்யாவில் நடைபெறுது. பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள நாடுகள் கண்டிப்பாக முக்கியம், நோட் பண்ணி வைங்க. ஸோ சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கும் இந்த நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம சொல்கிறோங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படித்தாலும் நியூஸ் பேப்பர்ன்றது கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கனாலும் கேட்பாங்க, அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிருக்கணும். ஸோ இது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ரீகால் பண்ணிங்க. முதல் உலகப்போர் 1914ஆம் ஆண்டு ஜூலை 14 அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2ஆம் உலகப்போர் 1939 முதல் 1945 வரை போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்க, நெடுஞ்சாலைகள் விபத்துகளை பற்றி நிறைய விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் எடுத்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கங்க. உலகிலேயே மிக அதிகமான நெடுஞ்சாலை விபத்துகளுக்கு உள்ளான இடங்களில் இந்தியா முதலிடத்தில் இருக்குங்க. அதிகமான நெடுஞ்சாலை விபத்துகள் உலகிலே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. அது ஃபுல் டேட்டாவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயன்படும். அடுத்தது, பேதமை என்பது ஒன்று யாதெனில் ஏதம் கொண்டு ஊதியம் போக விடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா பேதமை அப்படின்னா என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நன்மை தருவது எது, தீமை தருவது எது என்று ஆராய்ந்து அதனை செயல்படுத்தணும். அது முக்கியமாக தீமை தருவதை செயல்படுத்துவது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, கைவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அப்போ பேதமையை கைவிட்டணும், தீமை தரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், கையை விட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்தது, காவல்துறையில் நவீனத்துவம் பிரதமர் மோடி வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக பேசப்படக்கூடிய மீட்டிங், அதனால நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். போன வருஷம் மீட்டிங் ஜெய்ப்பூரில் நடந்துச்சுன்றது சொல்கிறேன். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் 59வது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குனர் தலைவர்கள் டிஜிபி ஐஜிபி மாநாடு நடந்துச்சு. அதில் பேசியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. நமக்கு இது மட்டும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, இங்கே ஸ்கீம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எண்ணும் எழுத்தும் திட்டம் இன்று முதல் மதிப்பீடு தொடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சார் அது என்ன சார் எண்ணும் எழுத்தும் திட்டம் கேட்டாங்கன்னா, நம்ம பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்காங்கல்ல தமிழகத்தில், தமிழக அரசு மேற்கொண்டது 1லேருந்து 3ஆம் வகுப்பு இருக்கிற மாணவர்களுக்கு கற்பித்தல் கற்றலின் தரம் மேம்படுத்துவதற்கான எண்ணும் எழுத்தும் கற்பிக்கணும், கற்றலின் தரத்தையும் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டுக்குள், அடுத்த வருஷத்துக்குள்ள இருக்க அனைத்து மாணவர்களும் அடிப்படை கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும் அப்படின்றத உறுதி செய்கிறதுங்க இந்த திட்டம். அப்போ என்னன்னா, இதனுடைய திட்டத்தின் பயனாளிகள் யார், 1 to 3rd எந்த வருஷத்துக்குள்ள டார்கெட் 2025 வரைக்கும் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் 100% பள்ளிகளுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இதை செயல்படுத்திட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. ஸோ அப்போ என்னென்னா லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க தெரிந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும். ஸோ இது நல்ல ஸ்கீமா. ஸோ கல்வியை மேம்படுத்த தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மெயின்ஸில் நீங்கள் இந்த திட்டத்தை கோட் பண்ணலாங்க. ஸோ இது வேண்டாங்க, இதெல்லாம் கிரிட்டிக் நியூஸாக இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்தியாவில் எய்ட்ஸ் உயிரிழப்பு 79% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ பாருங்கள், எல்லாமே டேட்டா இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ அதனால தான் எடுத்து வச்சுருக்கேன். 2010ஆம் ஆண்டு முதல் கொடுத்துருக்கு பாருங்கள், ஒப்பிடுகையில் இந்தியா எய்ட்ஸ் நோயால் ஏற்படும் இறப்புகள் 79% குறைந்துள்ளதுங்க. பரவாயில்லைங்க, ஏன்னா மெடிசன்ஸ் வந்து அதிகமாக வந்துடுச்சு. ஸோ ஹெச்ஐவி தொற்று 44% குறைந்துள்ளது. அப்போ 44% குறைஞ்சிருக்குன்னா இங்கே என்ன ஆகிடுச்சு, எல்லாருக்கும் அவேர்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ உலக எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினம் டிசம்பர் 1, இது கன்ஃபார்ம் டேட்டா. ஐநா இருக்குல்ல, யூஎன்
இவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 2030ஆம் ஆண்டுக்குள் எய்ட்ஸ் நோயை முற்றிலும் அகற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ எய்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முற்றிலும் அகற்றுவதுக்கு 2030ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க. ஸோ எப்பவுமே சொல்கிற கேட்டுங்க, சில இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கும் நம்பர்ஸில் வைப்பாங்க. தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்புகள் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா 95 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு இப்போ என்ன கொஷின்ஸ்லேயே சிவில்ஸ்லாம் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் 95 ரிலேட்டட் வித் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா எய்ட்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாம்லையும் கேட்பாங்க. டிஎன்பிசியில் மேபி கேட்டாங்கன்னா எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டாங்கன்னா எய்ட்ஸ் நோயை பற்றி, ஹெச்ஐவியை பற்றி தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு போடணுங்க. நெக்ஸ்ட்டு, உலக மக்கள் தொகையில் 0.7% இருந்தும் எய்ட்ஸ் பாதிப்பு இந்தியாவில் 0.2% உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 0.7 இந்தியா மட்டும் எவ்வளோ எய்ட்ஸ் பாதிப்பு இருக்காங்க, 0.2 இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நம்ம இந்தியாவில் மத்திய பிரதேசன்ற ஒரு மாநிலம் இருக்குங்க. மத்திய பிரதேசத்தில் ஒரு இலக்கு வச்சுட்டாங்க. ஐநா நீங்கள் 2030 வச்சுக்கோங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் 2028க்குள்ளேயே என்ன பண்ணிடுறேன், எய்ட்ஸை சுத்தமாக மத்திய பிரதேசத்துலேருந்து அகற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான முயற்சிகள், நிதி உதவி அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறதுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் எழுதுனுங்க. ஸோ எய்ட்ஸ் நடவடிக்கைகள் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் மெயின்ஸில் எழுத வேண்டிய கொஷனும் இதுதான். அட் த சேம் டைமில் ப்ரிலிம்ஸில் ஒரு 5 டேட்டா கொடுத்துருக்கேன். 5 டேட்டாவும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க, பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக இவ்வளோ தாங்க இருக்குது. ஸோ டெய்லி நியூஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. குவிஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். நன்றி.